ரொட்டி சாப்பிட போறீங்களா? வந்து நிக்குது. நேரங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் இல்லையாண்டு இல்ல. ஆனா மழை நேரங்கள்ல நாங்களுக்கு வணக்கம், நான் தாரகா, சாமினி. இன்றைய நாள்ல வந்து நாங்கள் ஒரு ஃபன்னான ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். ஃபன்னாவும் இருக்கும், மற்றது ஒரு குக்கிங் வீடியோவும் பார்த்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா மழை நேரத்துல பாப்போம் என்ன பட்டம் வரலாம். வருது பட்டம், அப்படி குடிஞ்சு பட்டம் பார்க்க எங்க பட்டம் வருது? மழையெல்லாம் விட்டுட்டுது, ஆனா குடியோட நிக்கிறேன். என்னன்னு சொன்னா எங்க சகோதரி சப்ஸ்கிரைபர் கஸ்தூரின்னு அவ வந்து என்ன சொன்னான்னா, நல்ல ஒரு ஃபன்னா டிட்டிக்காக்களை வச்சு ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்க நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய நாளைக்கு ஏற்ற ஒரு சாப்பாடு செய்து சாப்பிட போறோம். இப்ப அது உங்களோட பகிர்ந்து கொள்ளும். அது பின்ன கையா ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லலாம். நார்மலா அது நல்லா இருக்கும். நாங்கள் நார்மலா செய்து சாப்பிட்ற ஒரு சாப்பாடு தான். அது குழந்தைகளுக்கும் நல்ல வடிவா பிடிக்கும். மற்றது வெறும் குக்கிங் வீடியோ ஒன்று மட்டும் நினைச்சு கொண்டு தட்டி விட்டு போயிடாதீங்க. அது குக்கிங் வீடியோ ஒரு கொஞ்சம் கட்டம் தான். மற்றதெல்லாம் பகிர்ந்து கொள்ளும். மற்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம். உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுடைய தொடர்ச்சியா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை இருக்கும், அதை அப்படியே அழுத்தி போட்டு அப்படியே தொடர்ச்சியா பார்த்து கொண்டுருங்க. இப்ப நாங்க முதல்ல சமைச்சு போட்டு அப்படியே தொடருவோம். என்ன அதான முக்கியம், முதல்ல அதான் முக்கியம். மத்தியான சமையலை காட்டுவோம்ட்டு யோசிச்சு நாங்கள் அந்த நேரம் கொஞ்சம் குழம்பிட்டுது. நான் காட்டையில அதை கட்டமா போயிட்டுது. அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு பின்னர் ஸ்நாக்ஸ் நாளைக்கு நாளண்டைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். நாங்க இன்றைக்கு மத்தியான ஸ்பெஷல் எல்லாமே இல்லை, உருளைக்கிழங்கு சின்ன குட்டி தான். சரி வாங்க பாப்போம். நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்ப்போம். அது என்னன்னு சொல்லி அப்படி நேரடியா பொருட்களை காட்டுவோமோ? ஆமா, என்னன்னு சொல்லுங்க. தித்திக்கு தான் சொல்ல போறார், பாங்கோ. என்ன சொல்லுங்க? இது என்ன? தீங்காய். ஆயிட்டு தீங்காயா? இங்கால வந்துடுங்க. இது என்ன? இது இது என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? ரொட்டி சுட போறோம். மடிச்ச ரொட்டி. இப்ப இதுல ஒரு தேங்காய் இப்பதான் உரிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுல ஒரே ஒரு பொருள் தான் இப்ப மிஸ்ஸிங்ல இருக்குது, சர்க்கரை. சர்க்கரை கொண்டு வந்து வச்சுட்டா சரி. அப்ப நாங்கள் இப்ப இந்த மாவை ரெடி பண்ணி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல புளிக்கணும். இப்ப மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு சர்க்கரை அடிச்சு கொண்டு வரும். தித்திக்கு ரொட்டி பிடிக்குமோ? ரொட்டி பிடிக்குமோ? மா அழியக்கூடா தண்ணிய கண்டாலமா கண்டேன். இப்ப அது சிக்கல் மழை நேரங்கள்ல கொஞ்சம் வருத்தங்கள் இப்ப வந்து கொண்டிருக்கிறோம். சரி, நான் மடியில வச்சு வேற மழைய பாக்குறேன். இந்த உப்பை போடும், உப்பை கிள்ளி போடும் மாவுக்கு போடும். தூவித்தான் போட்டு வேற நாங்கள் போட பாத்துக்கோ. அப்ப நான் வந்து உப்பு ஒரு கொஞ்சம் முண்டன போறேன்னு சொன்னா, இது இந்த அளவும் நாங்கள் வந்து மடிச்ச ரொட்டி சுடு மிச்சத பூரியா பொரிச்சு விடுவோம். இரவு சாப்பாடாவும் ஆக்கி விடலாம். அப்ப அதுக்காண்டி தேவையான உப்பு போடுறேன். ஆனா மடிச்ச ரொட்டிக்கு சொன்னா நீங்கள் இப்ப நாங்கள் போட்டதுல அரை பகுதி தான் உப்பு போட வேண்டி வரும். இதை போட்டுறாங்க காணும் காணும் உப்பு காணும். எனக்கு எத்தனை வெளியில போடுங்க, வெளியில போடுங்க உப்பு. கண்ணிக்க போடுங்க உப்பு, வெளியில போடக்கூடாது, கண்ணிக்க போடுங்க. சரி, இப்ப நாங்கள் இந்த மாவுக்குள்ள உப்பை போட்டு நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுக்குள்ள வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு குழைக்க போறோம். அஞ்சு வயசுலயே சமையல் பழகிட்டு வர போல இருக்கு. பழகிட்டு இப்ப தண்ணி கூடிட்டு வந்து தண்ணி கூடினா என்ன செய்ய போறீங்க? அநேகமா கூட வராண்டு நெக்கிறேன். கூடினாலும் கொஞ்சம் மாவை தூக்குறான். எல்லாரும் இந்த மழை நேரங்களில் ஆர்டர் பண்ணி சாப்பிட நாங்கள் ஈவினிங் டைமும் ஸ்நாக்ஸ் செய்கிறோம். மழை நேரங்களில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் இல்லையாண்டு இல்லை.
ஆனா மழை நேரங்கள்ல நாங்களுக்கு வேலியல் கொஞ்சம் இல்லாம போய் கையில காசுகளும் குறைவா இருக்கிற கட்டம். அதால பேங்க் வழியே சமைச்சு வச்சிருக்கிறாக்க சாப்பிடலாம் தான். சரி, இதை நாங்கள் அப்படியே நல்ல வடிவா உருட்டி எடுத்துட்டு 20 நிமிஷம் புளிக்க விடப்போம். தண்ணி காணாம் பாத்தீங்களா, நீங்கள் கூட்டிட்டு சொன்னீங்க. கூட்டிட்டும் சரியா அப்படி சொன்னேன். சரி, அதுக்கு நீங்க தேங்காய் திரி கொண்டு வாங்க. எனக்கு அடிக்க தெரியா பாருங்க. இந்த சின்ன தேங்காய் அடிக்க தெரியாது. தேங்காய் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி நடிச்சு கொண்டு அப்படியே இருந்தா நன்மை. இல்ல இப்ப எனக்கு அடிக்க தெரியாண்டு இல்ல, அடிச்சா சில வேலை சொத்திக்கு போனா சொத்திக்கும் போகாது. விருது நெல் திருவிழா அங்க சித்தா கறிக்க விடுற கத்தாத எலும்பு போதான் புள்ள. அவன் ஒலிம்பினா அப்புறம் தான் அவன் கூப்பிடுறான். சரி சரி, குழச்சி முடிஞ்சுட்டீங்களா? இல்ல குழப்பம் நீங்கள் தேங்காய் வேலை பார்க்குறது. மாவளத்துக்கு எவ்வளோ பதமாக வர்றதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது இருக்கு. கொண்டாங்க, என்னென்று பார்ப்போம். ஓடியும் வாங்க, என்னென்று பார்ப்போம். சுட்டு வச்சுக்கிறது என்ன இது பார்ப்போம். ஆ சாப்பிட போறீங்களா? மிக்சர் போட்டு தரட்ட? மிக்சர் தாங்க, மிக்சர் போட்டு கொண்டலாம். இல்லை கலங்க தப்பியாச்சு. இங்கே பாருங்க மா, என்ன வடிவா குழச்சி வச்சுக்கிட்டா புறா இருக்குல்ல. இது இப்போ ஒரு கொஞ்சம் 20 நிமிஷம் நாங்கள் இப்படியே வச்சு எடுக்க போகிறோம். வச்சு எடுத்து போட்டு இப்போ இந்த உருண்டைகளை பிடிச்சி போட்டு அந்த இடையே சீனி சர்க்கரைகளை சேர்த்து மற்ற ஆயுத்தங்களை படுத்துவோம். என்ன இப்போ வந்து ஒரு பரவல ஒரு காய்ச்சல் ரெண்டு பரவி கொண்டு இருக்குது. அதுவும் மொங்கண்ட சுற்றாடல சுற்றி தானே உறுதிப்படுத்தல் என்ன காய்ச்சல் ஒரு கிருமியால இல்லை எலி காய்ச்சல் ரெண்டு அறிவிச்சேனும். அப்போ இங்கதான் கூடுதலா வடமராட்சி பகுதி தான் கூடுதலா அந்த காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டு மந்திய ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பேர் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சல்கள் வந்தா நாங்கள் உடனடியா வைத்தியரை அணுகிறது நல்ல. இரண்டால் அப்படி என்ன கொஞ்சம் வீட்டுல இருக்கிற மெச்சாக்களையும் நாங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். அவையில் அதைத்தான் சொல்லிடணும். காய்ச்சல் அண்டி போட்டு எங்கள்ட கை வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்காதீங்க. இது ஒரு வெள்ளத்தால காற்றால வந்து தொத்தான் அந்த கிருமி. அப்ப நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சல் உணர்ந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லா. ஆட்டு சைக்கிள் சைக்கிள் ஆட்டு ஆட்டு நீங்க பாட்டியை பிடிச்சு கொண்டு வந்துட்டீங்க. அப்படியே புளிச்சு நல்லா தரமா வந்துட்டேன் அந்த 20 நிமிஷத்துக்கு. அப்ப நான் என்ன செய்தேன், இப்படியே கொண்டு வந்தா இதை கலவையை தூக்கி போட்டு போட்டு மடிக்கிறது தானே வேலை எங்களுக்கு. அப்ப சுகமா இருக்கும். வேண்டி போட்டு தான் இந்த வேலை பார்த்தேன். நான் பாருங்க 7 உருண்டை பிடிச்சு கொடுத்தேன். நான் மிச்சம் வச்சிருக்கிறேன். அதை அம்மா சொன்னா தான் பொரிக்கிறேன் இரவைக்கு பூரியா பொரிப்போம்னு சொல்லி. அப்ப அதை வச்சுட்டு இதை நாங்கள் இப்ப செய்து பின்னேரத்துக்கு சாப்பிடுவோம். இதை பாருங்க, இந்த தேங்காயும் சர்க்கரை தான் போட போறேன். சர்க்கரை போட்டா நல்லா இருக்கும். சர்க்கரை வந்து நல்ல தூள் அடிக்கல. 2 டீப்பை வச்சது சிக்கலா போட்டுதான். நான் என்னடா எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து சில நேரம் வைக்க வேண்டி வந்தாலும் தான் 2 டீப் கொடுத்து வச்சேன்னா அது அவருக்கு வாய்ப்பாகும். இந்த சைக்கிள் ஆட்டுன்னு சொல்லவே இல்லை. அப்ப சித்திட்ட சைக்கிளா? ஆட்ட சைக்கிள் திட்டு ஆட்ட சைக்கிள் சித்தியோ நாங்கள வாங்கினாங்க. நாங்கள வாங்கினாங்க. அப்பாண்ட வீம்பியை வித்து போட்டு இங்க அப்பாண்ட பிம்பியை கொடுத்து விடுவோமா? அப்பாண்ட பிம்பியை கொடுப்போம். வந்து கேட்க போயிடும். வித்தாச்சு அப்பாண்ட பிம்பி. அப்பாண்ட பிம்பி வித்தாச்சு. சரிதானே? நான் வேண்டாமா? சத்தங்க சித்தா கிட்ட போங்க. சத்தங்க போங்க போங்க போங்க. இது சத்தம் இருக்கு. காட்டுங்க பாருங்க. அடிக்கடி இதுகளை இருக்க காட்டணும் வேணும்னு சொன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வயது புள்ள திருவிழா தேங்காய்ன்றதை தான் அதுக்காண்டி காட்டணும். அதான் வாடி பார்த்தா தண்டிய எனக்கு என்ன சொல்ல போன்னு தெரியாம எடுத்து காட்டி இன்னும் காட்டுறாங்க. நல்லா சூம் பண்ணி வர காட்டி போட்டா இப்படி கடிவட்டா நல்லா இருக்குமா? எவ்வளவு மெல்லிசா தேங்காய் திருவுங்க அப்பதான் நல்லா இருக்கும்.
சரி இதுக்கு நாங்கள் இப்ப எல்லாத்துக்கும் வைக்க போறோம் இந்த உள்ளுடல் பூரணம் உள்ளுடல் 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 அதான் உள்ளுடல் ஓ சாப்பிடும் ஆடும் வஞ்சமில்ல புள்ளண்டி சாப்பிடுது இல்லதான் இங்க சாப்பிடுறோம் சாப்பிடும் எடுத்து இங்க வீடியோல காட்டிட்டு சாப்பிடுங்க இந்ததான் சித்தி இங்க பெருசு சாப்பிட்றதுக்கு சுகமே எடுத்து தப்பி விழுங்கணுமா விழுங்குற மாதிரி தெரிய சாப்பிடுற மாதிரி தெரியல நல்ல சுகமான அலுவல் டாசர் மூடி ஒன்று கிடைச்ச நாடு இல்ல வேறு தட்டு கிடந்தது இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டாம இருக்குமென்னு ஒரு நம்பிக்கை நீ கொண்டு வந்தேன் இது நல்லா இருக்க என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க அம்மாண்டதுங்க அப்பா வெங்காயம் சர்க்கரை சரி நாங்கள் இந்த எப்படித்தான் மடிக்கணும் பாருங்க பட்டிஸ் மடித்த மாதிரி மடித்த ரொட்டி ஸோ நீங்கள் அந்த டிசைனும் எடுக்கிறீங்களா இல்லை இப்போ ரொட்டி விட தான் அந்த வெளுக்குடா அதுக்காக காய் காட்டுங்க இருக்க தேங்காய் சாப்பிட விருப்பம் இப்படி சோறு சாப்பிட்டா எப்படி இருக்கு முடம்பு சாப்பிட்றான் என்ன அழுத்தி இன்னும் சாப்பிடாம வளர்ந்துருக்கு சும்மா சொல்லுத்தான் அவ வடியா சாப்பிட்றீங்க அவ்வளோ இருக்குன்னு அடித்தே என்ன அழுத்தி சும்மா சாப்பிடலன்னு சொல்லி இந்த மூக்குல என்ன காயம் இங்க மூக்குல ஒரு புண்ணு கிடக்கு மூக்குல உள்ளி போட்டாடு மூக்குல ஒரு புண்ணு கிடக்குது மூக்குல வீட்டுக்கு என் சைக்கிள் வந்து கட்டி வச்சுக்கிட கண்டு கேட்க போயிடும் அது சும்மா விற்கிறதுக்கு அப்பாட்ட கொடுக்கலாம் அப்ப அத வெளியில விடையில அல்ல மழை அதுக்காண்டி கட்டி அது அது பற்றித்துக்கு வேண்டிட்டான்ன்ற மாதிரி ஒரு கதை கொண்டாடி வருது சொல்லி கொண்டு இருக்கிற பாப்போம் வசதி இருந்தாட்டு திக்கு வாங்கி கொடுப்போம் தற்சமயம் இல்ல அதுக்கு சும்மா சொல்லி கிடக்கா உண்டுதானே சரி இதை நாங்கள் அப்படியே பொறிச்சு எடுக்க போறோம் மண்ணையில காத்து கொடுக்க போறீங்களா இந்த காங்கிட்டத்தட்ட 8 மணித்தியாலமா இது இடத்துலயே நிக்குது பாய் காட்டி விடு காக்கா போயிடு சரி ஒரு வழியா அங்க அடுப்பை மூட்டி நல்ல பொக்கி அடிச்சு கொண்டு இருக்குது முகத்துக்கு இன்னைக்கு பாடிலாம் வச்சு போட்டு அடுப்பை அடுப்பை மூட்டி எண்ணெயை விட்டு கொதிக்க வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு வரி கொண்டு இருக்குது எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கொதிக்க இருக்குது கொதி வரையில நல்லா கொதிச்சு கொண்டு வர இதை போட்டு அப்படியே பொட்டிச்சு எடுத்து சாப்பிடும் எப்படி உங்களுக்கு மழையோட நாள் போச்சுதான் என்ன மழையோட நாள்னு சொன்னால் ஒரு போன் பார்க்கல ஒன்றுமே செய்யல அது அதான் மழையா தானே பெய்தது நாள் 1.5 நாள் எங்களுக்கு இன்றைக்கு காலையில இருந்து பெருசா மழை இல்லை காலமே இருக்கா நல்லா காத்தடிச்சு அப்படி ஒரு பயங்கர கொட்டல் கொட்டி விட்டது அதுக்கு பிறகு ஒரு 10 மணியோட மழை குறைஞ்சிட்டு இப்ப நல்ல வெயில் இருக்குது ஏராளமான வெயில் இருக்குது காலம பெஞ்ச மழைக்கு ஏத்த வெயில் நல்ல வெயில் இருக்குது நாங்கள் எவ்வளவு மழைனாலும் குளிப்போம் அதே தவற விட மாட்டோம் அது சுடும் இன்னும் சுட்ட முடியாது என்ன சாப்பிடுறது சரி இப்ப பாருங்க ஒன்னு ஓரளவுக்கு கொதிச்சு கொண்டு வந்திருக்கும் கொதிச்சுட்டு ஏன் இப்ப தண்ணிய கூட அவர் எல்லாம் தேங்காய் எல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சோன்னா அப்படி இருக்கு குழப்படி கூட்டிட்டு சரி விடும் அதெல்லாம் இங்க எல்லா இடம் அடிச்சு அடிச்சு பாப்பேன் சத்தம் வித்தியாசமா கேட்கிறோம் என்னன்னு சரி பாருங்க வந்து ஒன்றுதான் போடலாம் ஒன்று சின்ன சட்டி இல்லை அப்பா சட்டி அப்படியே மேல் பக்கம் இந்த கீழ் பக்கம் பொரிஞ்ச முடிய மெட்ட பக்கம் திருப்போம் ஆனா உண்மையா மலைக்கு இப்படி செய்து சாப்பிடுறது நல்லது தானே மழைக்கு இல்ல மழை நாள் இந்த வானத்தை நீங்க காட்டுறீங்களே எல்லா காலத்துல மாற முடியதான் செய்து சாப்பிடுறோம்
மழை நேரம் பெருசா நாங்க செய்யலண்ணா நேரம் சாப்பாடு சரியான கஷ்டமா சாப்பிடுறேன். இன்னைக்கு ஒரு காலங்கள் வெள்ளிக்கிழமை நினைச்சிட்டு நண்பர்களை காட்டி கொடுத்து நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் வழக்கமா வெள்ளிக்கிழமை இண்டவே வருவினம் இன்றைக்கு வந்திருக்கணுமே என்று தெரியல. சட்டி கலவா ரொட்டி பொரிஞ்சு கொண்டுடாக்கா பாருங்க நல்லா பொரியுதுண்ணா. ஏன் நீங்க தேங்காய் நாளி மேல ஊத்துறீங்க? மேல ஊத்தினா பக்கம் கொஞ்சம் பொரிவ மாட்டேன். அதால இப்ப திருப்பி விடுறோம். நல்ல பொண்ணுறதுல வர எடுக்க சரி. இதுக்கு டீயோ பிளேண்டியோ தேவை இல்லை, சும்மா சாப்பிடலாம். சும்மா சாப்பிடலாம். வேண்டாம் இதுலயே கொஞ்சம் தண்ணி தன்மை மாதிரி அந்த சாப்பிடைகள்லயே ஒரு கிண்ணி வச்சு தானே சாப்பிடுவோம். ஊதுபட்டு கொண்டு இருக்கும். அப்போ பிளேண்டியோ டீயோ குடிச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, சாப்பிடவே இல்லை, கஷ்டம். கூடுதலா நாங்கள் இதென்றால் ஒரு கிண்ணியை வச்சுட்டு அப்படியே சாப்பிடுறது. கடிச்சு கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கு, நல்ல இதமா இருக்கும். ஆனா கூடுதலா நாங்க படிக்கிற காலத்துல எங்க காலமணி சாப்பாடு அம்மா செய்து தரவா. ஆனா சரியான கஷ்டம், இந்த காலம் நேரத்துக்கு செய்யறது கஷ்டம். என்ன செய்து தாராவும் தெரியானே. என்ன ஒரு ஆளுக்கு ஒரு 2 படி பாக்கைக்குள்ளே சுகம் அப்படி செய்ய சுகம் போல 3 பேருக்கும் செய்யறது. புட்டண்டா பெந்தட்டு பொரியல் சம்பல் அப்படி என்று கஷ்டமாக்கும். அதனால இதை செய்யறான்னு தெரியல. இந்த பாருங்க இதான் அந்த கலர் பாத்தீங்களோ, இதான் அந்த கலர் சூப்பரா இருக்கு. இதுல பக்கத்துலயே தான் வைக்கிறேன். நாங்கள் அளவா இன்றைக்கு சும்மா ஈவினிங் டைமுக்கு அளவா 5 பேருக்கு மேத்த மாதிரி சொல்றோம். அதுல அப்பா சில நேரம் சக்கரை போட்டான்னு சில நேரம் சாப்பிடுவேன், சில நேரம் சாப்பிட மாட்டேன். எங்களுக்கு தானே மிச்சம் இருக்குது. பூரின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் புளிச்சுதுன்னு சொன்னா நல்ல சாஃப்டா பூரி நல்ல இதா வரும். அதுக்காட்டி தான் நான் அந்த மாவை அம்மா தான் சொல்றேன், நீ இதோட முடிச்சு போட்டு வைங்க சொல்லி சொல்றேன். இன்னைக்கு நீங்க போடுங்க, ஒன்னது கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் என்னடா இந்த சட்டியை யோசிக்காம பெருசு பெருசா பிடிச்சிட்டேன். அதான் அந்த கொஞ்சம் இந்த வேற ஏற்கனவே வந்து கொஞ்சம் அந்த கிளம்பின மாதிரி வந்துட்டு. ஆனா அதுக்கு நல்ல கொட்டுப்படலைங்கன்றது அளவா நாங்க பூரணம் வச்சிருக்கோம். அளவா வச்சு நாடியோன்னு தெரியல, கொட்டுப்படையில. இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதை சொட்டிக்கிட்டு மடிச்சு மடிச்சு விட்டு விட்டுட்டேன் பொரிக்கணும். நாங்கள் பூரி சுரேக்க ரொட்டி பொரிக்க தேங்காய் போடாம பொரிக்கிறேன். இன்றைக்கு தேங்காய் போடாம செய்யப்போம். தேங்காய் போடாம இன்றைக்கு காகங்கள் பிறவு கூட பார்த்தான் இருக்கு. சொல்ற வினம் காகம் கரைஞ்சா சொந்தக்காரர் வர போய் நம்ம பாருங்க டித்திக்கின்ற புது சைக்கிள்ல வந்து நிக்கிறேன். பொதுவாவே காகங்கள் மழை பெய்து ஓஞ்சுதுன்னு சொன்னா இப்ப வெயில் இருக்குதல்லோ, அப்ப எங்க சாப்பாடுகள் எங்கண்ட விடையெல்லாம் கொஞ்சம் குழந்தை பிள்ளை என்ன வழியா கொஞ்சம் அங்க சிந்தி படுறது தானே. அதுகளை பொறுக்கிறதுக்கு வந்து நிற்பேன். மஞ்சள் பூனை வந்து நிக்குது. ஒரு பூனை செத்தது இல்லை, அதை சொல்றேன். அன்றைக்கு நாங்க சொல்லிருப்போம் வீடியோல. இந்த காக்காவை போய் கலையுங்க, காக்காவை போய் கலையுங்க. காக்கா போய் பூனையை சாப்பிடும். தென்னைக்கு கிட்ட போற பயம். அங்காலும் ஒரு காக்கா நிக்குது, கலையுங்க. அங்காலும் ஒரு காக்கா நிக்குது. நீங்க பாத்துனீங்களா? அம்மா கூப்பிடு. என்ன சொல்றேன்? காக்கா சாப்பிட்டது இப்பதான் சொல்றேன். தெரிஞ்சு வரும் அடுத்தது நல்ல வடிவா புரிஞ்சுட்டு. ஏன் இதில் நாங்க ஒரே காட்டையில அவற்றை காட்டி போட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் கொண்டு இருக்கிற மட்டும் தான் காட்டும். அப்படி அவரை பார்த்தா பார்த்துக்கொண்டே இருக்கலாம். காக்கா அன்றைக்கு ஒரு மஞ்சள் பூனியை வச்சு சாப்பிட்டு கொண்டு இருந்தால கொத்தி கொண்டு. என்ன சரி பாருங்க உங்க மடிச்ச ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாம் நான் தானே இப்போ பொரிச்சு எடுத்தேன். நான் பார்த்தீங்களோ சூப்பராக இருக்குது. சட்டி கொஞ்சம் சின்னனா வந்தோடனே நாங்கள் என்ன செய்தாங்கள்டா அது லைட்டாக மடிச்சு எடுத்து சுட்டுனாங்க. உண்மையிலேயே பார்க்கவே அவ்வளோ ஒரு தரமாக இருக்குது. சாப்பிட போகிறீங்களா?
ஏறி இருந்து சாப்பிட்ற இல்லை இப்போ சுடாததா பார்த்து எடுத்து இந்தா இங்கே வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுடையல காலம் கொத்தி போடும் தித்திக்கு உள்ளுக்க விடுங்க செருப்பங்க தித்திக் செருப்பங்க செருப்பா போடு மாமி உங்கொண்டு செருப்பு இங்க இருக்கு சித்தாக பக்கத்து உங்கொண்டு செருப்பு எங்கண்ட மடிச்ச ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தான் சுட்டு எடுத்தேன் ஓ கடைசி ரெண்டும் நீங்க எல்லாம் சுட்டு எடுத்த நீங்கள் எனக்கு போன் வந்தது அப்ப நான் வீட்டு போயிட்டோம் இன்னைக்கு சொல்லிக்கொண்டு நான் போன் வந்தால் எடுங்கோன்னு சொல்லி இவன் வந்து கையில் ஒளிம்பிட்டா சரி இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்ன முடிச்சுக்கொள்வோம் தித்திக்கு வந்து இந்த நேரம் வர மாட்டார் அவர் வெளியில காகத்தோடு விளையாடி இவன் பார்வை வந்து அப்படி அண்ணாவை தான் நோக்கி கொண்டிருக்குது காகத்தோட இல்ல விளையாடி கொண்டு அவன் பார்க்க மாட்டான் அண்ணாவை தான் ஆதிரா ஆதிரா வீடியோ இருக்க பாருங்க வீடியோ பாருங்க பார்க்க மாட்டான் அண்ணா அங்க அங்கதான் கண்டு அண்ணா முன்னுக்கு நிப்பாட்டும் சரி உறவுகளை நாங்க இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் நாளைய தினம் சந்திப்போம் இது வந்து உங்களுக்கு கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நாங்க கடைசி ஆதரவையும் காட்டிட்டோம் கடைசி கட்டத்துல ரொட்டி சாப்பிட போறீங்களா என்ன யோசிச்சு முடிவு எடுப்பா பார்க்க பயமா கிடக்கு பிள்ளைக்கு இப்படி ஒரு சாப்பாட்டை புள்ள கண்டு இருக்காது சோறும் களியும் அப்படித்தான் கண்டு கொண்டு இருக்குது அப்ப இது கொஞ்சம் கண்டு இருக்க மாட்டா சரி நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி இன்னும் எங்கிட்ட பிள்ளைகள் காகங்கள் இன்றைக்கு நிறைய காகங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா விடைபெறும் நன்றி